மற்றும் ஒரு அண்மை செய்தி. மயிலாடுதுறை அருகே 16 வயது சிறுமிக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கிறது. இது குறித்து கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்லப்பா. வணக்கம் செல்லப்பா, விவரங்கள். அதாவது பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையை சேர்ந்தவர் திருநாவுக்கரசு. இவர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கரம்பூர் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றுகிறாரு. இவருக்கு திருமணம் ஆகி மனைவியும் 3 மகன்களும் உள்ளனர். மனைவி குழந்தைகள் சொந்த ஊரில் உள்ள நிலையில திருநாவுக்கரசு பெரம்பூர் காவலர் குடியிருப்பில் வசித்து வராரு. இதன் அருகே உள்ள ஒரு நண்பருடன் ஒருவருடன் நட்பு ஏற்பட்டுள்ளது. இருவர் மொபைல் போன்ல அடிக்கடி பேசி வந்துள்ளனர். போனில் பேசும்போது திருநாவுக்கரசுக்கும் நண்பரின் மகளான சிறுமிக்கும் 16 வயது சிறுமிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கடந்த 8ஆம் தேதி நண்பரின் மகளான 16 வயது சிறுமியை காவலர் குடியிருப்பு திருநாவுக்கரசு வரவேற்று அவருக்கு அந்த சிறுமிக்கு கூல்ட்ரிங்க்ஸ் ஓட்டா என்ற மதுபானத்தையும் கலந்து கொடுத்ததாக பாலியல் வன்புணர்வு செய்ததாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து சைல்டு ஹெல்ப்லைனுக்கு வந்த புகாரின் அடிப்படையில் மயிலாடுதுறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் சமூக பணியாளர் ஆரோக்கியராஜ் என்பவர் பெண் உதவியாளருடன் பெரம்பூர் காவல் நிலையத்துக்கு சென்று அந்த பெண் சிறுமி வீட்டாளர்கள் அழைத்து சென்று பெரம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாரு. அந்த புகாரின் பேரில் பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து திருநாவுக்கரசு என்பவர் கைது செய்து நாகை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான காவலர் திருநாவுக்கரசு சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் சமூக நலன்களை பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காவலர்களே பெண்கள் சிறுமிகள் மீது பாலியல் வன்கொடுமை ஈடுபட்டு சிறையில் சென்றுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுபா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.